தேசிய கட்சிகளின் மொழி தமிழ்நாடு மக்களுக்கு புரியவில்லை என அண்ணாமலையின் ராஜினாமா கடிதத்தில் உள்ள தகவல்கள் வெளியானது. கடந்த 2ஆம் தேதி பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனிடம் அண்ணாமலை வழங்கிய ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்ட விவரங்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ராஜினாமா கடிதத்தில் முக்கியமான விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதில் அவர் தேசிய தலைவர் நிதின் நவீன் அவர்களுக்கு எழுதியிருக்கிறார். நமது மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையால் ஈர்க்கப்பட்டு தமிழ்நாட்டில் நேர்மையான மாற்றத்தை ஏற்படுத்தவும் அரசியல் எவ்வாறு நடத்தப்படுகிறது என்பதை மேம்படுத்தவும் என்ற நோக்கத்துடன் 6 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தேன். மிக முக்கியமாக அரசியல் என்பது உயரடுக்கு மக்களுக்கு மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்குமான பாதை மட்டுமல்ல, சாதாரண மக்களுக்குமான பாதையாகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டேன் என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மிக இளம் வயதிலும் அனுபவம் குறைந்த நிலையிலும் என் மீது நம்பிக்கை வைத்து முக்கிய பொறுப்புகளையும் தலைமை பொறுப்புகளையும் வழங்கிய பாஜக தலைமைக்கு நான் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பல தசாப்தங்களாக நிலவி வந்த அரசியல் உரையாடல்களால் சோர்வடைந்திருந்த தமிழ்நாடு மக்கள் மாற்றத்தை நோக்கி ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். 10 ஆண்டுகளில் பல்வேறு தருணங்களில் அந்த மாற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகின. விரைவாக மக்களின் நினைவிலிருந்தும் அவை மறைந்து விட்டன. தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளும் மொழியில் பேசவில்லை என்ற மிக முக்கியமான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று நான் முயற்சி செய்தேன். அதே சமயம் கட்சிக்குள்ளும் வெளியிலிருந்தும் பல்வேறு தடைகள், எதிர்ப்புகள் மற்றும் சவால்களையும் மீறியே குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றிருக்கின்றேன் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் பிராந்திய மக்களின் விருப்பங்களின் உணர்வுகளையும் ஆழமாக வேர் ஊன்றி ஒரு தேசியவாதியாக என் மொழியின் செழுமை, கலாச்சாரம், பல்வகைமை மற்றும் மண்ணின் தனித்துவமான பாரம்பரியம் ஆகியவற்றிலும் நான் பெருமை கொள்கிறேன் என்ற விஷயத்தை அவர் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய கட்சிகள் புரிந்து கொள்ளும் மொழியில் தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ளும் மொழியில் தேசிய கட்சிகள் பேசவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியதோடு தமிழ்நாட்டின் கலாச்சாரம் மற்றும் மண்ணின் தனித்துவமான பாரம்பரியத்தை நான் பெருமை கொள்கிறேன் என்ற தனது நிலைப்பாட்டை அவர் இந்த கடிதத்தில் மிக தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 18 மாதங்களில் கட்சியின் உயர்மட்ட தலைமையுடன் பல்வேறு நான் விவாதங்களிலும் கருத்து வேறுபாடுகளும் கொண்டிருந்தேன் என்பதை அந்த கடிதத்தில் முதலாக குறிப்பிட்டிருக்கிறார். என்ன பிரச்சனை என்பதை கடந்த 18 மாநிலங்களுக்கான பிரச்சனையாக அவர் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் வளர்ச்சி நோக்கத்துடனும் பண்பாட்டு வேர்களுடனும் கூடிய அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டிய பாதை குறித்து எனக்கு இருந்த எண்ணங்களால் மேலதிக சுமையை தலைமையின் மீது நான் ஏற்படுத்த விரும்பவில்லை. மூத்த தலைவர்களுடன் பல முறை கலந்தாரியுடைய பிறகு தமிழ்நாட்டை அணுகும் முறையில் எங்களது கருத்துக்கள் ஒன்றிணைவதில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துள்ளேன். அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு அவருக்கென்று ஒரு நிலைப்பாடு இருப்பதாகவும் அது தேசிய கட்சிகளால் முழுமையாக செயல்படுத்த முடியவில்லை என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீண்ட சிந்தனைக்கு பிறகு நான் கட்சியிலிருந்து விலகி அரசியலுக்குள் நுழைந்ததன் உண்மையான நோக்கத்தை மீண்டும் சிந்தித்து எதிர்காலம் என்னை எங்கு நோக்கி அழைத்து செல்கிறது, அந்த பாதையில் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நம்புகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து அமைப்பு பொறுப்புகளிலிருந்தும் உடனடியாக விடுவிக்குமாறும் பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நான் அளிக்கும் ராஜினாமை உடனடியாக ஏற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். பல்வேறு அம்சங்கள் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மொத்தம் 5 பத்திகளாக 5 அமைப்புகளாக அந்த கடிதத்தை அவர் வழிப்படுத்தி இருக்கிறார். முதலில் என்ன காரணத்திற்காக பாஜகவில் தான் இணைந்தேன், என்னென்ன நோக்கம் எல்லாம் தனக்கு இருந்தது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒரு இளம் வயதிலேயே தனக்கு முக்கியமான பொறுப்புகளை வழங்கியதற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் பல தசாப்தங்களாக தமிழ்நாட்டில் நிலவி வந்த அரசியலை மாற்ற வேண்டும் என்று தான் முயற்சித்ததாகவும் அதில் தான் குறிப்பிட்ட வெற்றியை பெற்றிருக்கிறேன் என்பதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.